ப்ளெயின் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கிறணும். கட் பண்ணி வச்ச புதினா, மல்லித்தழையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து அதையும் வதக்கிக்கிறணும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம். 4 தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து வதக்கணும். பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்து உலையை காய வச்சுக்கிறணும். உலை நல்லா கொதித்ததுக்கப்புறம் கழுவி வச்ச பிரியாணி குருணை அரிசியை சேர்த்துக்கிறலாம். கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சு சிம்லே ஒரே ஒரு விசில் வச்சா போதும், பிரியாணி ரெடி ஆயிரும். நல்லா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.